இன்ன வரைக்கும் நெறைய பேர் வந்து குலதெய்வத்த தேடி பயணப்பட்டுட்டே இருக்கிறாங்க. எந்த ஜோதிடத்த போனா என்னோட குலதெய்வம் சரியாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம இருக்காங்க. இப்ப குலதெய்வத்த பத்தி நான் தெரியணும் அப்படிங்கிறதுனா, குலதெய்வம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. என்னுடைய பூர்வீக முன்னோர்கள் வந்து வழிபட்ட ஒரு குலதெய்வம், அத நான் எப்படி சரியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? ரொம்ப அற்புதமான கேள்வியை இன்னைக்கு வச்சிருக்கீங்க. இதுக்கு பதில் சொல்றதுக்கு உண்மையாலுமே நீங்க கேட்ட கேள்வி எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன். முதலில் என்னுடைய குலதெய்வம் மேல்மலையனூர் அங்காளம்ம. அந்த அங்காளம்ம மனதார வணங்கி, இஷ்ட தெய்வ பட்டீஸ்வர துர்க்கியம்ம, கீரனூர் துர்க்கியம்ம, இப்படி நிறையா தெய்வங்கள், அந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கி, கோடி 8 கணபதி பகவானையும், 1,08 பராசக்தி அன்னிகளையும், 1008 சிவலிங்க தெய்வங்களையும், 108 நாராயண ஸ்தலங்களையும், 6 விடவீடு முருகனையும், நவக்கிரக தெய்வங்களையும், குருமார்களையும், ரிஷிமார்களையும், ஆழ்வார்களையும் வணங்கி இந்த பதிவுக்குள்ள போவாங்க. பாருங்க, குல தெய்வம் என்றால் என்ன அப்படின்னா, குலம் பிளஸ் தெய்வம். ஒரு குலத்தையே கட்டி காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். நீங்க ஒவ்வொரு சாதிக்கு ஒரு தெய்வம் இருக்கும். ஒரு செட்டியார் வம்சத்தை பார்த்தீங்கன்னா சவுடேஸ்வரி அம்மனை கும்பிடுவாங்க. முதலியார் சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனை அந்த சமுதாயத்துக்கு வச்சு கும்பிடுவாங்க. எங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நாங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் எங்களுக்கு குல தெய்வம். புரியுதுங்களா? நாங்க அவரை வச்சு கும்பிடுவோம். தேவர் சமுதாயத்திற்கு ஒருத்தர் வச்சு கும்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். அவங்க ஒரு சாதிக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அது வேறு. ஆனால் குலதெய்வம் என்பது ஒவ்வொரு சாதியிலையும் ஒவ்வொரு பிரிவு இருக்கும். இப்போ எங்கள் வள்ளுவர் எடுத்தீங்கன்னா அது ஒரு பிரிவாக இருக்கும். இன்னொரு சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா அவங்க சமுதாயத்திலே இத்தனை சாதி, இத்தனை குலம், இத்தனை பிரிவுன்னு இருக்குது, அந்த உட்பிரிவு இருக்குது. அப்போ அந்த பிரிவுக்குள்ளார ஒரு சமுதாய சாதி ஒன்றும் அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் வேறு. அந்த பிரிவுகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குலமாக அவங்க ஒரு சாமியை எடுத்து வச்சு ஒட்டுமொத்த அந்த குலத்திற்கு நன்மை செய்வதற்கு வணங்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். அந்த குலதெய்வம் என்பது யார் அப்படின்னா, எங்க பாட்டன் சொல்லி கும்பிட்டுருப்பார் அந்த குலதெய்வத்தை. எங்க பாட்டன் அவருடைய அப்பா சொல்லி கும்பிட்டுருப்பார், அவருடைய அப்பா சொல்லி கும்பிட்டுருப்பார். அப்போ வம்சாவளிய பாட்டை, பூட்டை, முப்பாட்டை, இப்படி எல்லாருமே வம்சாவளியா கும்பிட்டு வந்த தெய்வம் தான் குலதெய்வம்.